வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லஞ்சோட ஸ்கெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சோறு கிண்டலாம் பிளான். ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சாச்சு. வாங்க நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து உரமா வச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அண்ணனை பார்ப்போம். அண்ணன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணிட்டு இருக்காரு. மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தடிக்குழுந்த இடத்துலலாம் பிரியாணி கிடைக்கும். இந்த எலுமிச்சம்பழம் சோறு, புளி சோறு, தக்காளி சோறு, தயிர் சோறு கிடைக்கிறது தான் குதிரை கொம்பா இருக்கும். எலுமிச்சம்பழம் சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு துவையல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் எடுத்து ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்மள்ட்ட இருக்க மல்லித்தலையை போட்டு சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் பையன்கிட்ட கொடுத்து இந்த கிளறி வச்சுக்க சொல்லுவோம் சாப்பாட்டை. பையன் கிண்டிகிட்டு இருக்கான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடு நல்லா தரமாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம்.